ஈரோட்டில் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பழுதான 1 மணி நேரத்தில் மாற்றப்பட்டு விட்டதாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு ஐஆர்டிடி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஈரோடு மேற்கு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறையின் கதவை கண்காணிக்கும் சிசிடிவி கேமரா நேற்றிரவு திடீரென பழுதானது. தகவல் அறிந்து அங்கு ஆய்வு மேற்கொண்ட தொழில்நுட்ப குழுவினர் உடனடியாக வேறு கேமராவை பொருத்தினர். இதனிடையே வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்சரா மற்றும் எஸ்பி ஜவஹர் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், ஸ்ட்ராங் ரூமுக்கு மட்டும் 48 கேமராக்கள் உட்பட மொத்தம் 221 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தினமும் இருமுறை கண்காணித்து வருவதாக கூறினார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்றிரவு ஒரு சிசிடிவி கேமரா பழுதானதாகவும் பழுது ஏற்பட்ட 1 மணி நேரத்தில் அது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று இரவு ஒரு 11:12 மணிக்கு ஒரு சிசிடிவி ஈரோடு மேற்கு தொகுதிகளை வேலை பார்க்கலன்ற புகார் வந்துள்ளது. உடனடியாக சிசிடிவி வெண்டர் கூப்பிட்டு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டு 1 மணி நேரத்தில் அந்த சிசிடிவி மாற்றப்பட்டது. அந்த சிசிடிவி ஒரு சிசிடிவி மட்டும் வேலை செய்யலை, மீதி அந்த காரிடார் எல்லாமே தெரியுற மாதிரி அத்தனை சிசிடிவியும் வேலை செய்திருக்கு. இதே கண்காணிப்பு தொடர்ந்து ஜூன் 4 வரைக்கும் நடக்கும். பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக அரசியல் கட்சியினரிடமிருந்து புகார் வருவதற்கு முன்பே பழுது சரி செய்யப்பட்டு விட்டது என்று ஆட்சியர் ராஜகோபால் தெரிவித்தார். எலக்ட்ரானிக் உபகரணங்கள் பழுது ஏற்படுவது இயல்புதான் என்றும் இங்கு சிசிடிவியில் பதிவான காட்சிகள் 3 மாதங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமரா பழுதடைந்தது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு திமுக சார்பில் புகார் அனுப்பப்பட்டிருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.